இந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து வரைஞ்சாச்சு. ஓகேயா? ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து இப்படி ஓப்பன் பண்றேன். இப்படி ஓப்பன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா வரைஞ்சாச்சு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்டர் ஸ்பேஸ் இருக்குங்களா, இந்த ஸ்பேஸ்ல தான் நீங்க ராஜா ராணி வந்து வரையணும். சில பேர் வந்து ராஜா வரைவாங்க, ராணி வரைவாங்க. சில பேர் வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோட இனிஷியல்ஸ் போடுவாங்க. சில பேர் வந்து அண்ணன் வரைவாங்க, சில பேர் பீகாக் வரைவாங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து நெக் ஒர்க் பண்ணுவாங்க, நெக் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து கட் ஒர்க்கே பண்ணுவாங்க, எம்டி ஆகுற மாதிரி. நம்மளோட ஸ்லீவ் வந்து தெரியும், அந்த மாதிரி எம்டி ஆகுவாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி வேணா வந்து இந்த இடத்துல நீங்க பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வச்சிருந்த பிக்சர்ல வந்து ராஜா இருக்கு. ஓகேயா? சோ இப்போ இந்த ராஜாவே நீங்க வரையணும் அப்படின்னா நீங்க இந்த ராஜாவே வந்து எக்ஸாக்டா வரையலாம். இல்ல எனக்கு ராஜா வேணாம் ஆனா ராணி நான் வந்து வரைய போறேன் அப்படின்னா நீங்க வந்து ராணி வந்து பிக்சர் எடுக்க வந்து நம்ம ஃபுல்லா வரைய போறது கிடையாது. பாருங்க தெரியுதா எவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு தூரம் இருக்கு. ஓகேயா? சோ இப்படி நீங்க ஃபுல்லா வரையறதாலும் வரையலாம். இல்ல அப்படின்னா ஒரு ஃபுல்லா கவர் ஆகுதா, ஃபுல்லா கவர் ஆகுதா இடத்துல. சோ இதை வந்து அப்படியே நீங்க வரைய வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஓகே? சோ நான் இதை வந்து வரைஞ்சு காட்டுறேன்.